Hello everyone, Assalamu alaikum. Hope you all doing good. Yes, we all are doing good. நார்மலாகவே நம்ம டேயை டீலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம டேயை மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி வீடியோவையும் டீலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 days of the week வந்து எல்லாரோட மார்னிங் ரூட்டீனையும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஸியாக தான் இருப்போம். ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் தூங்குறதுலேருந்து மார்னிங் எழும்பது வரைக்கட்டியுமே மைண்ட் ரிலாக்ஸான ஒரு டைமாக தான் இருக்கும் அந்த 2 days-உமே. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வீக்கெண்ட் மூட் ஸ்டார்ட் ஆகியாச்சு. மார்னிங்கே எழும்பி ஃபஜரை முடிச்சுட்டு செகண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூங்குறது தான். ஏன்னா நார்மலாகவே வீக்கெண்டுனாலே தூங்குறது தான் மெயினாகவே யோசிப்போம். ஸோ நானும் ஃபஜரை முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கி ஒரு 8 to 8:30 எழுந்திரிக்கலான்ற ஒரு யோசனையில் எப்போயுமே படுத்துருவேன். என்னோடய 2 days வீக்கெண்ட் வந்து எப்படி ரூட்டீன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வந்து எப்படியுமே நான் எதையுமே செய்ய மாட்டேன். நார்மலாகவே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது அண்ட் குக்கிங் இதை தவிர இது எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபுல் டே ரெஸ்டாக பண்ணிவிட்டு செகண்ட் டே தான் வாஷ் பண்ணுறது, க்ளோத் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வாங்குறது, இது எல்லாமே செகண்ட் டே தான் வச்சுக்கிடுவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லாருமே வீட்டில் இருக்கிறனாலனா மீல்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் ஏர்லியாக பிளான் பண்ணி அந்த டே அந்த மீல்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து நான் செய்வேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் தக்காளி சட்னி தான். பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் எப்போயுமே கொஞ்சம் லைட்டாக தான் பண்ணுவேன். ஏன்னா லைட்டாக பண்ணினா தான் லன்ச் டைம் ஆகிற டைமில் லஞ்சு கூட நம்ம செஞ்சாலும் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதனால நான் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்குமே பார்த்திங்கன்னா சிம்பிளான மெனுவில் தான் நான் இன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன். நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற ரீசன் என்னன்னா நான் எந்தெந்த மெத்தட்ஸ் வந்து நான் இட்லி செய்யும் போது நான் ஃபாலோ பண்ணுறனோ அந்த மெத்தட்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது தெரியாத ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து. ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே பண்ண போகிறது தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இட்லி அண்ட் தோசை ரெண்டுக்குமே பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் தான். சில பேர் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னினால என்னன்னு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு அதை நம்ம சொன்னோன்னா அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட்டு தெரியாததுனால. ஏன்னா நான் பிகினிங்கில் நானுமே கூட அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஒரு டைம் நான் வந்து செஞ்சு பார்த்ததுக்கு பின்னாடி தான் அது டேஸ்ட்டு எனக்கு விளங்குச்சு. ஸோ அதுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் என்ன இட்லி தான் தோசை செஞ்சாலும் தக்காளி சட்னி வந்து மஸ்ட்டாகவே எங்கள் வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. யாரெல்லாம் இந்த சட்னியை நீங்கள் இன்னுமே ட்ரை பண்ணலையோ அட்லீஸ்ட் 1 டைமாவது இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு என் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு நான் 1.5 tablespoon மாதிரி நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதுக்கே மாதிரி 1/2 tablespoon மாதிரி உரதால் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்டாக விட்டுட்டு பின்னாடி அதோட ட்ரை சில்லிஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் சில்லியை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு நான் ஒரு 6 garlic மாதிரி பீல் பண்ணி அதோடு ஆட் பண்ணிடுறேன். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே நான் ஷலட்ஸ்க்கும் ஆட் பண்ணிடுறேன். நார்மலாகவே பெரிய ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்க்க சின்னது யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நான் ஆட் பண்ணுறேன். ஹேண்ட்ஃபுல் அளவு ஆனியன்ஸும் அதோடைய கரி லீவ்ஸும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 teaspoon மாதிரி cumin seed ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வரை காட்டி அதை குக் பண்ண விட்டுறணும். ஒரு 5 minutes அது குக் ஆகின பின்னாடி ஒரு 3 மீடியம் சைஸில் மாதிரி டொமேட்டோஸ் ஆட் பண்ணி அதை கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோ பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆகினாலே போதும். நம்ம இந்த சட்னிக்கு ஆட் பண்ணுற மசாலான்னு பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடர் அண்ட் சில்லி பவுடர் மட்டும்தான். டர்மரிக் பவுடரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 teaspoon டர்மரிக் பவுடர் அண்ட் 1 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி ட்ரை சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்பைசஸை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். இப்போ
இப்போ நம்ம டொமேட்டோஸை பார்த்தீங்கன்னா ஒரு 50% மட்டும்தான் குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு சைடில் வச்சிடுறேன். அது ஒரு பக்கம் அப்படியே வச்சுட்டு நம்ம இட்லியை ரெடி பண்ணிடலாம். நம்ம இட்லி செய்கிற டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னாலே இட்லி வந்து ஸ்டிக் ஆகாமல் ரிமூவ் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளமே. ஸோ நான் இட்லி எப்பயும் செய்கிற டைமில் ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அந்த மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் இட்லியும் வந்து தட்டுலேருந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். நான் அதில் ஃபஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணி நல்லா எல்லா ட்ரேக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவேன். சில பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளோத் கூட யூஸ் பண்ணுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைமே வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ நான் இட்லி பேனுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ளேஸ் பண்ண ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரே இருக்கு இல்லையா, அந்த 2 ட்ரேயும் கொண்டு போய் நான் இட்லி பேனில் கொஞ்சம் நேரம் வச்செடுப்பேன். நான் வாட்டர்லாம் பாயிலாக வரக்காட்டியும் விட மாட்டேன். ஜஸ்ட் அந்த ட்ரே ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாக வரக்காட்டியும் விட்டுருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி மிக்ஸ் தான். இட்லி மிக்ஸ் நார்மலாகவே நான் வீட்டில் செய்வேன். ஆனால் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பிஸியாக இருந்ததுனால எனக்கு அது செய்ய கிடைக்கல. ஸோ இது வந்து நான் ஷாப்பில் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த இட்லி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் தோசை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக்ஸ் தான். இந்த பட்டர் மிக்ஸை பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து பிஸி ரூட்டீனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் தான் சொல்லணும். இட்லின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இட்லி ட்ரே வந்து மீடியம் சைஸுன்றதுனால எனக்கு இந்த இட்லி மிக்ஸில் வந்து ஒரு 20 இட்லிஸ் மாதிரி எனக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரே வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்குது. இந்த டைமில் தான் இட்லி மாவு வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டான டைம். ஸோ இந்த டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி மாவு எல்லாத்துக்குமே விட்டுட்டு லிட்டால் க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி மட்டுமே குக் பண்ணால் போதும். சிலவங்க 15 மினிட்ஸும் எடுப்பாங்க. உங்கள் இட்லி ட்ரே வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அதை பார்க்க குறைஞ்ச டைம் தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ என்னுடைய வந்து மீடியம் சைஸ்ன்றதுனால எனக்கு சரியாக 10 மினிட்ஸ் மட்டும் போதுமாகும். இட்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதே டைமில் நான் இந்த சட்னியோட வேலையை முடிச்சிடுறேன். இது வந்து நான் பிளெண்டர் ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா பிளெண்டர் பண்ண போகிறேன். பல்ப்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா பிளெண்டர் பண்ணி எடுத்துடணும். இதை இப்போ பார்த்தீங்கன்னா என் சட்னி வந்து ஒரு பல்ப்ஸும் இல்லாமல் நல்ல க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம என்ன வெரைட்டி சட்னி செஞ்சாலும் அந்த சட்னியோட லாஸ்ட் ப்ரோசஸ் வந்து ஆயில் மஸ்டர்ட் போட்டு பாயில் பண்ணி எடுக்கிறது தான். அந்த ப்ரோசஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த எந்த சட்னியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னியும் அதே மாதிரி தான். ஸோ நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கரி லீவ்ஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ண தக்காளி சட்னியை அதோடய சேர்த்துடணும். இந்த டைமில் கொரியண்டர் லீவ்ஸ் இருந்தாலும் அதே ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த சட்னி வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஹீட் ஆகிட்டு லைட்டாக பாயில் ஆக ஸ்டேஜ் வர டைமில் நான் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ என் சட்னி ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் இட்லியை பார்த்துடுறேன். சரியாக 10 மினிட்ஸுக்கு பின்னாடி தான் நான் இந்த இட்லி லிட்டே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என் இட்லி ட்ரே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இட்லி வந்திருக்கு. இந்த டைமில் நான் வாட்டர் 2 ட்ரேக்குமே கொஞ்சம் விட்டுட்டு தான் நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 2 ட்ரேக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வாட்டரை விட்டுட்டு தான் அந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அது ஒரு 1 மினிட் மாதிரி கொஞ்சம் வெளியவே அப்படி வச்சுருவேன். எப்பயும் இட்லி ட்ரேயை வந்து பேன்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே மாதிரி இட்லியை ரிமூவ் பண்ண போகாதீங்க. ஏன்னா அது வந்து எப்பயுமே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். என்னுடைய தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி ஒரு கப்பில் வாட்டர் எடுத்துருவேன். அந்த ஸ்பூன் அந்த வாட்டரில் அடிக்கொரு முறை டிப் பண்ணி இந்த இட்லியில் இருக்கக்கூடிய எல்லா எட்ஜையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிடுவேன். அப்படி எல்லா எட்ஜையும் ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம அந்த எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுற டைமில் இட்லி வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இட்லியில் அந்த எட்ஜெல்லாம் அந்த ட்ரேயோடைய ஸ்டிக்காக இருக்கிறதுனால நம்ம நார்மலாக ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணுற டைமில் அது எப்பயுமே வந்து அந்த ட்ரேயோடைய ஸ்டிக் ஆகி தான் வரும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இட்லி வந்து ஸ்டிக் ஆகாமல் ட்ரேயில் ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும்.
இதே மாதிரி நான் இப்போ மறுபடியும் செகண்ட் டைம் நான் இட்லி பேட்டரை வந்து ஊற்றி அதே மாதிரி ப்ராசஸை பண்ணி தான் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுப்பேன். ஸோ நான் இந்த சொன்ன 3 மெத்தட்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இட்லியும் ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக பேன்லேருந்து ரிமூவ் ஆகி வரும். ஃபைனலி என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்னுடைய அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்க என் ஹஸ்பண்ட் 2 டாட்டர்ஸையும் எழுப்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் வந்து தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். See you soon with